வெல்கம் டு ரமேஷ் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பள்ளி அளவில் நடக்கும் டெர்ம் எக்ஸாமினேஷனில் ரிசல்ட் அனலைசிஸ் எப்படி ஈஸியான முறையில் தயார் செய்வது பற்றி பார்க்க போகிறோம். இங்கு கேட்கப்பட்டுள்ள டீட்டெயில்ஸ்: டோட்டல் என்ரோல் ஸ்டூடெண்ட், டோட்டல் அப்பியர்டு ஸ்டூடெண்ட், டோட்டல் பாஸ்டு ஸ்டூடெண்ட், டோட்டல் பாஸ் பர்சன்டேஜ், சப்ஜெக்ட் ஆவரேஜ், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர்டு மார்க் ஃபிலோ 35, அதாவது 35 மார்க் கீழே எடுத்தவங்க எத்தனை பேருன்னு கேட்குறாங்க. அடுத்து 35 to 40 மார்க் இடையில எடுத்தவங்க எத்தனை பேருன்னு கேட்குறாங்க. அடுத்து 41 to 60 மார்க் இடையில எடுத்தவங்க எத்தனை பேருன்னு கேட்குறாங்க. அடுத்து 61 to 80 மார்க் எடுத்தவங்க மாணவர்கள் எத்தனை பேருன்னு கேட்குறாங்க. அடுத்து 81 to 100 மார்க் எடுத்த மாணவர்கள் எத்தனை பேருன்னு கேட்குறாங்க. அடுத்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஃபெயில்டு இன் ஆல் 6 சப்ஜெக்ட், 6 சப்ஜெக்ட்லேயும் ஃபெயிலான மாணவர்கள் எத்தனை பேருன்னு கேட்குறாங்க. 5 சப்ஜெக்டில் ஃபெயிலான மாணவர்கள் மட்டும் எத்தனை பேருன்னு கேட்குறாங்க. 4 சப்ஜெக்டில் மட்டும் ஃபெயிலான மாணவர்கள் எத்தனை பேருன்னு கேட்குறாங்க. 3 சப்ஜெக்டில் மட்டும் ஃபெயிலான மாணவர்கள் எத்தனை பேருன்னு கேட்குறாங்க. 2 சப்ஜெக்டில் மட்டும் ஃபெயிலான மாணவர்கள் எத்தனை பேருன்னு கேட்குறாங்க. 1 சப்ஜெக்டில் மட்டும் ஃபெயிலான மாணவர்கள் எத்தனை பேருன்னு கேட்குறாங்க. அடுத்து ஆவரேஜ் ஆஃப் தமிழ் மார்க், அடுத்து அதாவது சப்ஜெக்ட் வைஸ் ஆவரேஜ் மார்க் கேட்குறாங்க. இதை நாம் எப்படி ஒரு எக்ஸல் சீட்லேருந்து தயார் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம். இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபுல்லி ஆட்டோமேட்டட் எக்ஸல் சீட்டில் ஸ்டூடெண்ட் ஐடி, நேம், கிளாஸ், செக்ஷன், சப்ஜெக்ட் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, டோட்டல், ஆவரேஜ், பாஸ் ஆர் ஃபெயில், ரேங்க், grade, number of student failed in Tamil subject, English subject, Maths, Physics, Chemistry, Biology, number of student failed in total subject அப்படிங்கிற காலம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து number of student failed in 1 subject, number of student failed in 2 subject, number of student failed in 3 subject, number of student failed in 4 subject, number of student failed in 5 subject, number of student failed in 6 subject, மேக்ஸிமம் மார்க் எவ்வளவு, மினிமம் மார்க் எவ்வளோங்கிறத ஃபார்முலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து பாஸ் எத்தனை பேர், ஃபெயில் எத்தனை பேர், பாஸ் பெர்சன்டேஜ் எத்தனை, ஃபெயில் பெர்சன்டேஜ் எத்தனை, ஆவரேஜ் அதாவது சப்ஜெக்ட் வைஸ் ஆவரேஜ் மார்க் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபிலோ 35, 35 மார்க் கீழே எடுத்தவங்க சப்ஜெக்ட் வைஸ் எத்தனை பேர், 35 to 40 இடையில மார்க் எடுத்தவங்க சப்ஜெக்ட் வைஸ் எத்தனை பேர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். 41 to 60, 61 to 80, 81 to 100 அப்படிங்கிற காலம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஃபைனலாக இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டட் எக்ஸல் சீட்டில் ரேன் பெட்டிவின் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நாம் டெமோ மார்க் என்ட்ரி கொடுக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டட் எக்ஸல் சீட்லேருந்து நமக்கு தேவையான அவுட்புட் கிடச்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.